ஹாய் ஹலோ அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்க இந்த ரேஷன் கடை விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிக்ரூட்மெண்ட் வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? இதில வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருமே அப்ளை பண்ணி இப்ப ரிசல்ட்டுக்காக நேர்காணலும் முடிந்து ரிசல்ட்டுக்காக தான் அனைத்து தேர்வாளர்களும் வெயிட் பண்ணின்னு இருக்கேன். அவங்களுக்கு இப்ப மகிழ்ச்சியான தகவல் தான் பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலமா வந்து கிடைத்திருக்கு. அதனால நீங்க எதிர்பார்த்த ரிசல்ட்டு கூடிய விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. அதனால எப்ப ரிசல்ட் அப்டேட் ஆகப்போது, என்ன டேட் வந்து குடுத்துருக்காங்க. அதனால ரிசல்ட்டுக்காக அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த ரிசல்ட்டுக்காக தான் புதிய அறிவிப்பு வந்து வெளியே இருக்கு. அதனால இந்த விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டு கூடிய விரைவில வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் 4 நாட்களில் 5 நாட்களில் வெளியாக போகுது. சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாகி இருக்கு. அதனால டிஆர் ஆஃபீஸ் மூலமா என்ன தகவல் வந்து குடுத்துருக்காங்க, ரிசல்ட் எப்ப தான் அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இந்த ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எதனால டிலே ஆச்சு. வந்து பார்த்தீங்கன்னா, இன்னுமே சில மாவட்டங்களுக்கெல்லாம் நேர்காணலே வந்து நடக்காம வந்து இருக்கு. அவங்களுக்கெல்லாம் எப்ப நேர்காணல் வந்து நடக்கும்? அவங்களுக்கும் செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் வந்து எப்படி நடக்கும்? இப்ப முடிந்திருக்க மாவட்டங்களுக்கும் மாவட்டங்களுக்கெல்லாம் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி வந்து நடந்திருக்கு? இந்த வேலைய பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இது ஒரு நிரந்தரமான அரசு வேலையா? ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்படி தான் வந்து அப்டேட் பண்ணுவாங்க? எதன் மூலமாக ரிசல்ட் நம்ம வந்து பார்ப்பது, எப்படி பார்ப்பது அப்படின்றதெல்லாம் எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவே, கேள்வியாகவே கூட வந்து இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கேள்விக்கு அனைத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல நாம முதல் முறையா முழுமையா நம்ம வந்து பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு வந்து இப்போ தான் நீங்க முதல் முறையா வந்திருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை வேலைக்காக அனைவரையுமே வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து அ 38 மாவட்டத்தில அனௌன்ஸ்மெண்ட் வந்து குடுத்துருந்தாங்க இல்லையா? 3280க்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து வேக்கன்சி வந்து குடுத்துருந்தாங்க. இதில 38 மாவட்டத்தில இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் 10, 15 வேக்கன்சி எல்லாம் இருக்கு. இந்த வேக்கன்சி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நிரப்புறதுக்காக குடுத்துருந்தாங்க. இதில அனைவருமே அப்ளை பண்ணி இப்ப நேர்காணலும் வந்து முடித்துட்டீங்க இல்லையா? நேர்காணல் முடித்து கூட இனிமே அவங்க வந்து டிசம்பர் 27க்கு மேல நாங்க ரிசல்ட்டு அப்டேட் வந்து கன்ஃபார்மா குடுத்துருவோம் அப்படின்ற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் அவங்க வந்து ரிசல்ட் அப்டேட் பண்ணல. எதனால டிலே பண்ணாங்க அப்படின்றத அனைவருக்குமே தெரியும் இல்லையா? வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பெரும் கனமழை வந்து பெய்யுது இல்லையா? இதுவரைக்குமே நம்மளுக்கு வரலாற்றிலேயே பார்க்காத அளவுக்கு நம்ம பொங்கல்ல கூட மழை வந்து பெய்தது. இது எந்த ஒரு வருஷமும் இல்லாத இருந்த நிலையில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கனமழையின் காரணமாக தான் சில மாதம் நிறைய கனமழை பெய்யுது இல்லையா சென்னையில. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, கூட்டுறவுத்துறை இருக்கக்கூடிய சிஸ்டங்கள் அனைத்துமே தண்ணீல மூழ்கி ரொம்ப வேஸ்ட்டாக போயிருக்கக்கூடிய நிலையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா, அதில இருக்கக்கூடிய அனைத்துமே வந்து வேஸ்ட்டாக போயிடுச்சு. இதனால தான் மீண்டும் அவங்களுக்கு ஆல் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியிடப்படும். பின்னர் தேதி அறிவிக்கப்பட்டு அவங்களுக்கு நேர்காணல் வந்து நடத்தப்படும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு ஒரு 4, 5 மாவட்டங்களுக்கு தான் இனிமே நடக்காம இருக்கு. நடந்திருக்கக்கூடிய மாவட்டங்களுக்கெல்லாம் ரிசல்ட்டு எப்ப அப்டேட் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 25க்கு மேல கன்ஃபார்மா நீங்க சற்று முன்ன வந்து பார்த்தீங்கன்னா, டிஆர் ஆஃபீஸ் மூலம் நம்ம வந்து கால் பண்ணி கேட்கும்போது, இது மாரி தகவல் குடுத்துருக்காங்க. அதனால நீங்க ஜனவரி 25ஆம் தேதிக்கு மேல லாஸ்ட் வீக்ல பிப்ரவரி ஃபர்ஸ்ட் வீக்லயே வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு மாவட்ட வாரியா ரிசல்ட்டு அப்டேட் ஆகும். ஒவ்வொரு மாவட்டமாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் அப்டேட் ஆகும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா, கன்ஃபார்மா இந்த விற்பனையாளர் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருந்த அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மிக மிக ஒரு அறிவிப்பாக தான் மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து குடுத்துருக்காங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா, மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதனால இந்த ரிசல்ட்டு கன்ஃபார்மா வெளியாக போது. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த விற்பனையாளர் கட்டுநருக்கான வேலைக்கு அனைவருமே ஆவலுடன் எதிர்பார்த்துட்டு இருந்த ரிசல்ட்டு அப்டேட் வந்து குடுக்க போறாங்க. இருந்தாலும் இதில செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்றது தான் எல்லாருடைய கேள்வியாகவே வந்து இருக்கு இல்லையா? அதனால வந்து பார்த்தீங்கன்னா, புதியதாக வந்திருப்பீங்க. ஏற்கனவே நீங்க 2023ல அப்ளை பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப ஸோ தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரியாம கூட வந்து இருக்கும். இருந்தாலும் இந்த வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி நடந்திருக்கு அப்படின்னா, நீங்க நேர்காணல் வந்து போயிருந்தீங்க இல்லையா? அந்த நேர்காணல் மூலமாக ஒரு 50 மார்க் வந்து வச்சிருப்பாங்க. அதில உங்கள வந்து கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு நீங்க எப்படி ஆன்சர் பண்ணீங்க? உங்களுடைய நடவடிக்கைகள் வந்து என்னென்ன? உங்களுடைய பேச்சு திறமை, மக்களிடையே பேசக்கூடிய திறமைகள் வந்து உங்ககிட்ட வந்து இருக்கா? இப்படின்றதெல்லாம் பார்த்து அதில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எவ்வளோ மார்க் உங்களுக்கு வந்து குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 10த், 12த் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பேக்கருக்கு வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, 10த்ல எவ்வளோ கட் ஆஃப் வந்து வச்சிருக்கீங்க. இத 2மே மெரிட் லிஸ்ட் வந்து பண்ணியிருப்பாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் அடிப்படையில தான் பேக்கர வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. அதே மாரி தான் சேல்ஸ்மேனுக்கும் நீங்க 12த்ல எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து வச்சிருக்கீங்க. 60, 70% வச்சிருந்தாலே போதும்.
ஸோ உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு இது 2மே மெரிட் லிஸ்ட் பண்ணி தான் இப்போ நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, செலக்ஷன் ப்ராசஸ் பொறுத்தளவுக்கு இதெல்லாம் நடந்திருக்கு. ஸோ அடுத்ததாகவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க வந்து பதிவு பண்ணியிருக்கணும். இது மூலமா சீனியாரிட்டி அடிப்படையிலாம் வந்து எடுப்பாங்க. ஸோ அதனால இந்த ரேஷன் கடை வேலைய பொறுத்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலமா நீங்க பதிவு பண்ணியிருக்கணும். ஸோ அது மூலமா சீனியாரிட்டி அடிப்படையில எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா, அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் குடுத்துருக்காங்க. ஸோ அதனால யாருமே அந்த எம்ப்ளாய்மெண்ட் இதுவரைக்கும் ஸோ அப்படியே நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இதில வந்து செலக்ட் ஆயிட்டீங்க கூட, ஸோ லாஸ்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, மீண்டும் அப்பாயின்ட்மென்ட் ஆர்டர் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த எம்ப்ளாய்மென்ட் ஆஃபீஸ் மூலமா வந்து பதிவு பண்ணியிருக்கீங்களா? அப்படின்றதெல்லாம் வந்து பார்ப்பாங்க. ஸோ அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இதெல்லாம் வந்து பேஸ் பண்ணி தான் வந்து எடுத்திருக்காங்க. இருந்தாலும் மீதி இருக்கிற இவங்களுக்கெல்லாம் யாருக்கெல்லாம் இதில முன்னுரிமைலாம் வந்து கிடைத்திருக்கு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, முன்னுரிமை அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க முதல் பட்டதாரியா இருந்தீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் ஆதரவற்ற உதவிகள், கணவனால் கைவிடப்பட்டவர்கள், ஹேண்டிகேப் இவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை வந்து இதில வந்து இருக்கு. கேட்டகரி வைஸா குடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தகுந்த சான்றிதழ்கள் வந்து பிஓ ஆஃபீஸ் மூலமாக நீங்க பதிவு பண்ணியிருக்கணும். நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கார்டு இல்ல அதுக்கு தகுந்த சான்றிதழ்கள் வந்து நீங்க வந்து வச்சிருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு முன்னுரிமை வந்து தகுந்த முன்னுரிமை வந்து அவங்களோட ஆலோசனை பிரகாரம் உங்களுக்கு வந்து வழங்கப்படும் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருக்காங்க. அதனால அனைவருக்குமே முன்னுரிமை வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எதனா வந்து ஆதரவற்ற விதவைகள், கணவனெல்லாம் கைவிடப்பட்டவங்களுக்கு தான் வந்து கிடைக்கப் போகுது. அதனால இந்த ரேஷன் கடை வேலைக்காக விற்பனையாளர் மற்றும் கட்டுநருக்கான ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணின்னு இருக்க அனைத்து தேர்வாளர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக தான் வந்து குடுத்துருக்காங்க. அதனால நீங்கள் எதிர்பார்த்த ரிசல்ட்டு இன்னும் ஒரு 4, 5 நாட்கள்ல வந்து வெளியாக போகுது. அதனால இந்த ரிசல்ட்ட பொறுத்தவரைக்கும் ஆவலுடன் எதிர்பார்த்த அனைவருக்குமே ஒரு மகிழ்ச்சியான தகவல் தான் வந்து குடுத்துருக்காங்க. இருந்தாலும் இதில ரிசல்ட்ட பொறுத்தளவுக்கு எப்படி வெளியாகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா? அது இருக்கு இல்லையா? இது வந்து சென்னை மாவட்டத்துடைய வெப்சைட்டு. இதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அனைத்து விதமான லிங்க்கும் நம்ம சேனலுக்குள்ளே வந்து இருக்கு. அதனால உங்களுடைய மாவட்டம் எது அப்படின்றத கிளிக் பண்ணீங்க அப்படின்னா, டைரக்ட்டாவே இது மாரி வெப்சைட் பேஜுக்கு வந்துரும். இத கிளிக் பண்ணி நீங்க இதிலேயே பிடிஎஃப் வந்து குடுத்துருவாங்க. அத டவுன்லோட் பண்ற மாரி வந்து குடுப்பாங்க. அத டச் பண்ணவே டவுன்லோட் ஆகிடும். அதனால அதில வந்து உங்களுடைய நேம் லிஸ்ட்டு வந்துரும். அதனால அதில உங்களுடைய ரெஜிஸ்டர் நம்பர், உங்களுடைய பேரு, உங்களுடைய ஸோ டேட் ஆஃப் பர்த்து இத போட்டு நீங்க வந்து செக் பண்ணிக்கலாம். அதெல்லாம் இத வச்சு இது அனைத்துமே கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. அதனால இது மாரி தான் ரிசல்ட்ட வந்து பொறுத்தளவுக்கு பார்க்குற வரையும் இருக்கும். இருந்தாலும் சில பேருக்கு இந்த வேலைய பொறுத்தளவுக்கு இது நிரந்தரமான வேலையா? அரசு வேலையா? அப்படின்னா, நிரந்தரமான அரசு வேலையா? அப்படின்றத நம்மளால சொல்ல முடியாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க டெம்பரவரியா ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, 1 வருடம் அப்படி இல்ல அப்படின்னா 2 வருட காலத்துக்கு டெம்பரவரியா ஒர்க் பண்ற மாரி வந்து இருக்கும். இதில வந்து நீங்க கரெக்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, டெம்பரவரியா ஒர்க் பண்றீங்க இல்லையா? வந்து பிறகு 1 வருடத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு நிரந்தரமாகவே வந்து ஆக்குவாங்க. அதனால இந்த வேலைய பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கும். இது மாரி தான் இந்த வேலைய வந்து குடுப்பாங்க. சரி ஓகே. இன்னைக்கான அப்டேட் வந்து இதுதான். மறக்காம நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க் யூ.